அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ் தபரக்கல்லா. மீன் பொரியல் மசாலாவை தடவி சும்மா மணக்க எடுத்து எண்ணெயில் போட்டால் அப்படியே கப்பன்னு பொரிஞ்சிச்சு. எப்படி புரியும்? கப்பன்னு புரியும். மாஷாஅல்லாஹ். மிக மிக ருசியான மீன் பாறை மீன். இது கெளுத்தி மீன். பாறை மீனை பொரிச்சிருக்கேன், கெளுத்தி மீனை பொரிக்க போகிறேன். அது தனியாக வச்சுருக்கேன். கடல் கெளுத்தி. ஆனால் இதை வஞ்சலை மீன் சொல்லி என்னை ஏமாற்றிருக்கானோ கடையில். அந்த மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. கெளுத்தி மீனுக்கும் வஞ்சலை மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது சின்னதாக ஸ்லைடாக இருந்தால் வஞ்சலை மீன், ஆனால் கெளுத்தி மீன் அந்த மாதிரி சின்னதாக ஸ்லைடாக போட முடியாது, கொஞ்சம் மொத்தமாக போடுவானுங்க. சாப்பிடும்போது வஞ்சலை மீன் டேஸ்ட்டை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த கெளுத்தி மீனோட டேஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இதை வஞ்சலை மீன் சொல்லி எனக்கு கோயத்தில் ஏமாற்றிருக்கானுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் மீன் பிடிக்க வேலை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நம்ம ஊர்லேயும் கடலில் போய் மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் டைம் பாஸாக கடலுக்கு போகிறது நம்ம. மாஷா அல்லாஹ். இந்த தடவை ஊருக்கு போகும்போது கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் மிக டேஸ்ட்டான ஒரு மீன் மாஷா அல்லாஹ். அந்த கெளுத்தி மீன் அது ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வஞ்சலன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து பாறை மீன் மாஷா அல்லாஹ். ஆனால் அப்படியே என்ன ரொம்ப சிம்மில் வச்சுட்டுனா, ஆமாம் அதான் கொஞ்சம் தூக்கலாக வைப்போம். நான் அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டேன். அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டாச்சு. மாஷா அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாரக் ஃபீ. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. இந்த மாதிரி மசாலாவை தடவி வச்சு, ஏன்னா 3 நாளாக கறி தான், தலைக்கறி கால் குடல் இதேமாரி தின்னுட்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக சாம்பார் வச்சு என்ன மீனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறோம். அப்படி கம்மன்னு பொரியுதா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. எல்லோரும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன். நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா மட்டுமே எடுப்பேன். இந்த பாறை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, கண்ணு நல்லா பளிச்சுன்னு இருந்தது. மீன் நல்லா கல் மாதிரி வழவழன்னு இருந்துச்சு, பலன்னு பொட்டுன்னு தூக்கிட்டு வந்துட்டோம் ஒரு மீனை. அதேமாதிரி கெளுத்தி மீனில் 2 மீனில் 1 கண்ணு மங்களா சாம்ப கலரில் இருந்துச்சு, 1 நல்லா கருப்பாக இருந்துச்சு. மீனை பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு, உடனே தூக்கிட்டேன். இந்த ஹஜ்ஜி பெருநா நேரத்தில் வந்து நம்ம கறியாக தான் சாப்பிடுவோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத விடக்கூடாதுன்னு தூக்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாச்சு, சாப்பிட போகிறோம். சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். மாஷா அல்லாஹ். இங்கே கோயத்தில் ஜஹராவில் சாதல் அப்துல்லா சிட்டி கத்தா 7ல் இருக்கேன். இங்கே பார்க்குறவங்க எனக்கு ஃபோன் அடிங்க. இன்றைக்குள்ளே தான், நைட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் சரி. காலையில் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன். யாராவது தூரத்துலேருந்து இந்த பக்கம் வரீங்கனாக்கா எனக்கு ஃபோன் அடிங்க. சாப்பாடு வேணுமா பேக் பண்ணி தரேன், வண்டியில் வச்சு சாப்பிடுங்க, இல்லை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. அதுக்கு எப்போ வேணுமோ என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பரை டிஸ்பிளே மேலே கொடுக்குறேன், நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. பசிக்குதுங்கிறவங்க இந்த பக்கம் வந்தால் ஹோட்டலில் சாப்பிட வேணாம், எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சிங்கன்னா சமைச்சி வச்சுருவேன். இல்லை உடனே அடிச்சிங்கன்னா இருந்ததுன்னா கையில் பேக் பண்ணி கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.